மிதக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. நம்ம இந்த விருதை யாருக்கு கொடுக்க போறோம்? விருது இல்லனே பெர்ஃபார்மன்ஸ். அது ஒண்ணும் இல்ல, இந்த போடியம் இந்த விருது இதெல்லாம் பார்த்தனே ஒரு அவார்ட் ஃபீல்ல வந்துட்டேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து நம்ம யாரை கூப்பிடலாம்? அப்படி அவார்ட் ஷோல சொல்ல மாட்டாங்க. அடுத்து நம்ம அப்பா இப்படி தான் சொல்லுவாங்களா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் பிராணிகா அண்ட் வினோத் பாபு. இன்னைக்கு இந்த ஷோ அன்னைக்கு நான் மட்டும் உங்க கூட தனியா ஆங்கர் பண்ணாம என் கூட ஒரு சேர்ந்து கியூட்டான ஒரு ஆங்கர். வெல்கம் மிஸ்டர் டிடிஆர். Good evening, one and all to present here. I am TTR. இந்த ஷோ சாதாரணமான ஷோ கிடையாதுப்பா. எல்லாத்துக்கும் நம்ம அவார்டு கொடுப்போம், புரியுதா? அந்த அவார்டை கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட்டை நம்ம கூப்பிட்டு வருவோம். எஸ், அவர் மிகப்பெரிய திறமசாலியை அவரை கூப்பிட போறோம். அவர் கையால் நீங்க எல்லாம் அவார்டு வாங்குறது கொடுத்து வச்சிருக்கணும். அந்த கெஸ்ட்டை நானே போய் கூப்பிட்டு வரேன். அம்மா, அவரை வெல்கம் பண்ணுமா. சார் வாங்க சார். ஐயோ, யாருன்னு வேற. சார் வாங்க சார். சார் வாங்க சார். எங்க தல டிஆர் சென்டிமென்ட்ல தாமாரே. ஐயோ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த ஷோக்கு வந்ததுக்கு. எக்ஸலன்ட் சார், பில்லியன் சார், பில்லியன். நல்ல ஒரு ஷோ. உங்களுக்காண்டி நம்ம பசங்களாம் கண் முழிச்சு ராத்திரி பகல் தூங்காம ஒரு ஏவி பண்ண போறீங்களா? ஆமா சார், ஏவி சார். கோடி விஜய் நட்சத்திரங்களை ஒன்றாக திரட்டும் ஒரே மேடை, ஒரே மேடை. ஆமா, ஒரே மேடை. எல்இடியை மாத்தினானுங்கன்னு வச்சுக்க, இது சூப்பர் சிங்கர் மேடை. அதே ரெண்டு பேர்த்த பிரிச்சாங்கன்னு வச்சுக்க, அது நீயா நானா மேடை. அதே பஸ்ஸரை வச்சு முன்னாடி 3 பேர் உட்கார்ந்தாங்கன்னா அது சிஆர்கேஆர் மேடை. எல்லாத்துக்கும் ஒரே மேடை. இந்த விருது ஒவ்வொரு கலைஞனின் ஒரே கனவு, ஒரே ஏக்கம், அங்கீகாரம், அடையாளம். இந்த மாதிரி ஆள 1008 சொல்லுவேன். அகங்காரம், அந்தாகாரம், அதிகாரம், அயனாரம், அவரியாபுரம், அந்தாகாரம். நம்ம நேரா ஷோக்குள்ள போயிரலாம் சார். இப்பதான் ஷோக்குள்ளே போறோம். ஆமா சார். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேட்டகரி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேட்டகரி அப்படின்னு தான் சொல்லும். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேட்டகரி வந்து the best mimicry artist. The nominees are Azhar, Naveen, Nanjil Vijayan. அந்த அவார்டை மாத்து. மிமிக்ரி அவார்ட், the best mimicry award goes to TSK. நீங்க சொல்லுங்க தம்பி, இந்த 3 பேர்ல யாருக்கு அவார்டு கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்டோட அவார்டு யாருக்கு போகுதுன்னா, லெட்ஸ் வெல்கம் சுனிதா. ஆமா சார். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சார், சுனிதாவா? எல்லாரும் தாய்மொழியில தான் வந்து மிமிக்ரி பண்ணுவாங்க. இது தாய்மொழியவே மிமிக்ரி தானே பண்ணிருக்கு. வெரி குட். தேங்க் யூ so much சுனிதா. மத்த இதுல எல்லாம் வந்து நாமினிஸ் இருந்துச்சு. ஆனா இதுல நாமினிஸே கிடையாது, ஒரே ஒருத்தவங்க தான். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் கோஸ் டு அறந்தாங்கி நிஷா. என்னது யாரோங்க? வாங்க வாங்க வாங்க, வர சொல்லு. வாங்க நிஷா, வாங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ். ஐயோ, எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா நிஷாவை பத்தி நான் சொல்லி ஆகணும். அவங்க ஒரு பெண் இவ்வளவு தூரம் வரணுன்றது சாதாரண விஷயமான கிடையாது. இவ்வளவு தூரம் வந்து உழைச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் சாதாரணமா? அதுக்கு காரணமே இவங்களோட உழைப்பு தான். இவ்வளவு தூரம் சொல்லி வாங்குறதுக்கு வெக்கமே இல்லாம வருது பாத்தியா? எனிவே, ஓகே, நம்ம ஏமா வாங்கிக்கமா. கொடுத்ததானே சார் வாங்க. டயலாக் கொடுத்தா கரெக்டா வாங்கிடுவா. ஓகே. பார்த்துக்க. ஓகே நிஷா, ஆக்சுவலி எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. இந்த அவார்ட் எனக்கான அவார்ட் இல்ல. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் இந்த அவார்ட். லூசே, என்ன பேர் படிக்கிற? உன் ஹஸ்பண்ட் பேர் என்னமா சொல்லுமா? ரியாசா. ஏய், ரியாசா. புரிய
ரியாஸ்ட போய் கொடுத்துரு. அம்மா நீ போமா. நான் சார், ரியாஸ்ட சார், கொடுத்துறேன். சார், போ. சார் போ. இல்ல, சார் அப்படி இல்ல சார். ஆ. இந்த அவார்டை நான் என் ஹஸ்பண்ட்க்கு நான் டெடிகேட் பண்றேன். ஏன்னா அவர்தான் என்ன தூக்கி விட்டாரு. எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம அழுவுற? ஒரு நிமிஷம் சரி. எதுக்கு அழுவுற? சார், என்ன அவார்டு ஃபங்க்ஷன் நடிக்க வந்தீங்களா? இங்க பாரு. ஏய், நீ சரி நடி. நீ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. நடி பாப்போம். எது? ஏதாவது மியூசிக் போடுங்க. அதெல்லாம் நீ நடிக்க வேணாம். அவ்வளவுலாம் போகாத. இரியா. சார் எப்படி நான் ஏன் இங்க பாரு. நடிக்கிறேன்? ஏய் ஏமாத்தாத. நான் நல்லா தான் நடிக்கிறேன். என்ன நடிக்கிற? ஒண்ணு நடிக்க தெரியல. சத்தியமா சொல்றேன், இவளுக்கெல்லாம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு கொடுக்கவே கூடாது. இங்க பாரு. நான் திருப்பி சொல்றேன், உனக்கு நடிக்க தெரியல. யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? உங்களை பார்த்து தானே சார் நடிப்பை கத்துக்கிட்டேன். என்னம்மா நடிக்கிறா? என்னம்மா நடிக்கிறா? எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அடி பாவியே, கான்செப்டா இருந்தா கூட அவார்ட விட மாட்டியா? விட மாட்டேன். ஆடா பாவிகளா. சார் நெக்ஸ்ட் பார்க்க போற அவார்ட் நல்ல அவார்டா சொல்லு. வாழ்நாள் சாதனையாளர் வருது அதானே? ஆமா சார், வாழ்நாள் சாதனையாளர். சிறந்த வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது. இது ஒரு எமோஷனல் கண்டென்ட். யாரும் கிளாப் பண்ணாம இருந்துறாதீங்க, சிரிக்காம இருந்துறாதீங்க. மலைக்காக தான் மேகம், ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான் சார். நீயும் பாத்துட்டியாத? பாத்துட்டேன் சார். சரி ஓகே. ஆக்சுவலா ஒரு மனுஷன் இத்தனை வருஷமா இந்த சேனல்ல இருந்து உயிரை கொடுத்து மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்காருல்ல, அவரை தான் நம்ம கூட போறோம். ஒரு வளரும் கலைஞர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டே இவர் தான். ஒரு சிறப்பான அவார்டு சஸ்பென்ஸாக நான் அவர் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த அவார்டு வந்து சேனல்லே சொல்லி அனுப்பிச்சாங்க. அதனால் எல்லாருமே இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்மளை பிரிய போகிற நேரம். பெஸ்ட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அவார்ட் கோஸ் டு ராமர். இல்ல வாங்கிதான் ஆகணும். கொடுத்துருவான். நீங்க போகணும். போகணும் சார். வாங்கிக்கியா? போங்க சார். வெளியில போங்க சார். போங்க. சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே